ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்புறம் லாஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா மேலே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் என்ன ஸ்டோரி எங்கே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்கினி அவளோட 2வது சத்தியத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் 7 ஜென்மத்துக்கு எனக்கு மட்டும்தான் சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு 2வது மார்க் அவனோட கழுத்தில் போட்டு விட்டுட்டு இருக்கா. வீட்டில் பேரனை காணோம் அப்படிங்கவுமே போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, எப்படியாவது அயானை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஆனால் பாட்டி சொல்லுது, போலீஸ்னாலாம் என் பேரனை கண்டுபிடிக்க முடியாது, இப்போதைக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அது ஒருத்தரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. யார் அதுன்னு கேட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் நம்ம ஹீரோயினி தான் காட்டுறாங்க. அவளோட அப்பாவுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அப்பா கூட அப்பா அந்த குடும்பத்தை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காரு. நான் சொன்ன விஷயத்த அவங்க கிட்ட சொன்னியான்னு கேட்டா, ஏன்பா நீங்க இந்த நிலைமையில கூட அந்த குடும்பத்தை பத்தி கவலைப்பட்டு இருக்கீங்க, நீங்க உங்களை பாருங்கப்பா, உங்களுக்கு எவ்வளவு அடிபட்டிருக்கு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா அங்க பாட்டிமாவும் இப்பவே உங்களோட உதவி எங்களுக்கு தேவை, அயானை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட அப்பாவோட நிலைமையை பார்த்தீங்கல்ல, இந்த நிலைமையில கூட அவரை உதவி செய்ய கூப்பிட்டு இருக்கீங்க, அவர் எங்கேயும் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா உன்னோட அப்பாவோட உதவி எனக்கு தேவையில்ல, நீ தான் வரணும், நீ தான் என்னோட அயானை காப்பாற்றணும் அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சோ இப்போ அதே தான் திரும்ப நடக்குது. அன்னைக்கு உன்னோட அம்மா காப்பாத்தினா, இன்னைக்கு நீ தாம்மா என்னோட பேரனை காப்பாற்றணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு என்னோட அம்மாவை தெரியுமான்னு கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃப்ளாஷ்பேக் இப்போ சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்ம அயான் குட்டி பையனாக இருந்துட்டு இருப்பான். அவன் தாத்தாவோட ஃபோட்டோ அப்படியே வெறிக்க பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அம்மாவும் பாட்டி ஓடி பார்த்தா அவனோட கழுத்தில் ஒரு மார்க் விழுந்திருக்கு. அதே மாதிரி மார்க் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற தாத்தாக்கும் விழுந்திருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி ஷாக் ஆகிடுது. இதை பற்றின விவரத்தை போய் நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட தான் கேட்டிருப்பாங்க. அவங்களும் அந்த அடையாளத்தை பார்த்துட்டு, இது டாக்கினியோட அடையாளம், அவளால் உங்கள் பேரனுக்கு ஆபத்து இருக்குது, உங்கள் பேரனோட உயிரை காப்பாற்றணும்னா ப்ளீஸ் இந்த ஊரை விட்டே போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஸோ இதை பற்றிலாம் சொல்லவும் அப்பாவும் உடனே, உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன்னா என்னோட பொண்ணை இதில் இழுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவசரமாக போயிட்டு டிராவில் புக்கு அப்புறம் ஏதோ ஒரு பையன் மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. அப்பவும் பொண்ணு தடுக்கிறா, நீங்கள் போகாதீங்கப்பா, அப்புறம் அம்மாவுக்கு நடந்த மாதிரியே உங்களுக்கு நடந்துடுச்சுன்னா நான் என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு எதுவும் ஆகாது, உன்னோட அம்மா என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் வச்சிருக்க புக்கை காமிச்சிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு பாட்டி கூட. நேராக வீட்டுக்கு வந்ததும் பாட்டிக்கிட்ட கங்கா ஜலத்தை கொடுத்து, நீங்கள் இதை வீடு ஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொலைக்க சொல்லிட்டு இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. ஒரு பொடியை தூவிக்கிட்டே அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அயான் எங்க தான் இருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக. பாட்டி வீட்டுக்கு வெளியில அந்த கங்கா ஜலத்தை தெளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயம் நம்ம ஹீரோயினி இப்ப அந்த பீரோல ஓபன் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒரு லாக்கெட் இருக்கு. சேம் லாக்கெட் தான் நம்ம ஹீரோயினி கழுத்துலயுமே போட்டிருக்கா. ஆனா இன்னொரு லாக்கெட் இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினிக்கு சின்ன வயசுல நடந்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அதுல அம்மா அயானுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட்டை அம்மா கொடுத்துருப்பாங்க அந்த பையன்கிட்ட. அப்ப நம்ம ஹீரோயினி நீங்க அவனுக்கு மட்டும் லாக்கெட் போட்டு விடுறீங்க, எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னதும், அவன் போட்டிருக்கிறத நீ கேட்காத, உனக்கும் நான் வச்சிருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 லாக்கெட்டு நம்ம ஹீரோயினி கழுத்துலையும் ஹீரோ கழுத்துலையும் மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினி கழுத்தில் லாக்கெட் இருக்கு. இன்னொரு லாக்கெட்டை பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கா, இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சுமா, அயான் அப்பா இல்லை நான் தான் காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாக்கெட் எடுத்துட்டு அங்கே இருந்து போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அப்பாவோ வீடு ஃபுல்லாக அந்த பொடியை தூவிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா கால் தடம் தெரியுது. அந்த கால் தடத்துக்கு நேராக ஒரு சவர் தான் இருக்கு. அந்த சவத்துலையுமே அந்த பொடியை தூவிட்டு இருக்காரு. பார்த்தா அந்த சவர் இடிஞ்சு விழுகுது. அந்த செவருக்கு பின்னாடி தான் அந்த டோர் இருக்கு. அந்த டோருக்குள்ள தான் நம்ம ஹீரோவுமே இன்னும் உட்காந்து இருக்கான். அதுக்கப்புறம் இவர் டோரை திறந்துக்கிட்டு உள்ள போயிட்டு மந்திரத்தை படிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ மேல பொடியை தூவிட்டு இருக்காரு. இது அந்த பேய் இன்னுமே கோவப்படுத்திக்கிட்டே இருக்கு. வேகமா அந்த பேய் கத்திக்கிட்டு இருக்கு. அந்த பேயோட அலறல் சத்தம் தான் அந்த வீடு ஃபுல்லாவே கேட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துட்டா. என்னோட அப்பா எங்கன்னு கேட்டா அவர் உள்ள போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தா அந்த பேயோட அலறல் சத்தத்தினால நம்ம ஹீரோனோட காதே கிளியுது. அந்த அளவுக்கு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்பா விடாம மந்திரத்தை படிச்சுக்கிட்டே அந்த பொடியை தூவிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ மேல. அப்ப பேயும் அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்கிட்டும் இங்கிட்டுமா போட்டு சவத்துல அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர் கீழே விழுந்துடுறாரு அடிச்சு. அப்பவும் மந்திரத்தை படிக்கிறதுக்காக அந்த புக்கை பார்த்தா புக்கு கிழிஞ்சிருக்கு. இப்ப அவரால் எதுவுமே பண்ண முடியல. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கிற அடுத்த செகண்டே பார்த்தா அவரை தூக்கி கண்ணாடி வழியா வீட்டுக்கு வெளியே தூக்கி போட்டுருது. நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னாடியே தான் அப்பா விழுகிறாரு. அப்பாவோட நிலைமையை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி கதறி கதறி அழுகிறா. ஆனா பேய் என்ன யாராலும் தடுக்க முடியாது, நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப அந்த பேய் 3வது சத்தியத்தையுமே சொல்லுது. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மரணத்தை தாண்டி தொடரும்னு நீங்க சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3வது சத்தியத்தையும் சொல்லிட்டு 3வது மார்க்கையுமே அவனோட கழுத்துல போட்டு விட்டுருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் எழுந்திருச்சு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். பட் ராஜாவோட அந்த கோலத்துல நமக்கு அப்படிதான் காட்டுறாங்க. அடிப்பட்ட நிலைமையிலேயே அப்பா அயானை போய் காப்பாத்துமா, உன்னாலதான் அயானை காப்பாற்ற முடியும், நீ உன் கழுத்துல போட்டிருக்கல இந்த லாக்கெட்டை கொண்டு போய் அயான் கழுத்துல போட்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஏன்பா இப்பவும் நீங்க அவரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க, உங்களோட நிலைமையை பாருங்கப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, நீங்க ஏன்பா இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்கா. ஆனா அவரோ, இங்க பாருமா, நீ என்னை பத்தி கவலைப்படாதம்மா, அயானை மட்டும் நீ இப்ப காப்பாத்தல அப்படின்னா
அப்புறம் அந்த கதை திரும்பவும் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதனால இப்போவே போமா அப்படின்னு சொன்னதும் ஆம்புலன்ஸும் கரெக்டாக அங்கே வந்துடுது. அப்பாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினியும் அப்பா கூடவே போகிறேன்னு நிற்கிறா. ஆனால் பாட்டி வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்பாவை, நீ கவலைப்படாத, ஆனால் நீ இப்போ அயான் கூட தாமா இருந்தாகணும், உன்னோட அப்பா சொன்னது ஞாபகத்தில் இருக்குல்ல, அதனால அயானை நீ தாமா காப்பாற்றணும்னு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னோட பேரனோட உயிர் ஆபத்தில் இருக்குமா, அவனை காப்பாற்றுமா அப்படின்னு பாட்டி அழுது புலம்புறாங்க. அதனால நம்ம ஹீரோயினி வேற வழியே இல்லாமல் அந்த லாக்கெட்டை எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா. அப்பா ஆல்ரெடி பொடியை தூக்கிட்டே போயிட்டு இருந்தார் இல்லையா, ஸோ அந்த டைரக்ஷனை பார்த்துட்டே இவ போயிட்டு இருக்கா. பட் பயந்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்கா. அப்போவும் வந்து அங்கே நிறைய பேய்ங்க வந்து நீ அங்கே போகாத, நீ அவகிட்ட வச்சுக்காத, நீ அவகிட்ட போன அப்படின்னா அவள் உன்னை சர்வநாசம் பண்ணிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே பயந்து போயிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் அப்போ எதிர்த்தாப்புல அங்கே டோர் தெரியுது. நம்ம ஹீரோ அங்கே உட்காந்துருக்கான். அடுத்த செகண்டே அயான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுனா இப்போ அவளோட கண்ணு முன்னாடி 1 இல்லை 2 இல்லை முழுசாக 50 டோர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக அதில் எந்த பக்கம் திரும்பினாலும் அயான் தான் உட்காந்துருக்கான். அயான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கதவு பக்கமாக ஓடிக்கிட்டே இருக்கா. பட் சரியான கதவு எது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் பேய் வேற ஆக்ரோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னால் அயான் கிட்ட நெருங்கவே முடியாது, அயான் எனக்கு சொந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி அப்படியே பயத்தில் காதை வேற மூடிட்டு உட்காந்துருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சவுண்ட் அப்படியே நின்றுடுது. எந்த சத்தமுமே இல்லை, அமைதியாக இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தா நம்ம ஹீரோயினி கண்ணு முன்னாடி ஒரு டோர் தான் இருக்கு. அங்கே தான் அயான் இருக்கான். உடனே இவ உள்ளே வந்து பார்த்தா அவன் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான். அவன்கிட்ட போயிட்டு வாங்க அயான் இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எழுப்ப ட்ரை பண்ணால் அவன் அங்கே தான் உட்காந்துருக்கான், எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம. அப்புறம் நம்ம ஹீரோயினி அங்கே ஒரு தண்ணி ஊற்றிட்டு இருக்க பவுலை பார்க்குறா. ஸோ அந்த பவுலில் இருக்கிற தண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஹீரோவோட முகத்திலே ஊற்றுறா. அடுத்த செகண்டே அவன் அப்படியே எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினியும் அயான் உங்களுக்கு என்னாச்சு, வாங்க இங்கேருந்து போகலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. அப்பவும் அவன் அப்படியே அசராமல் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு கையில் வச்சிருக்க டாலர் எடுத்து அவன் கழுத்தில் போடலான்னு பார்த்தா பேய் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு போட விட மாட்டேங்குது. இந்த பக்கம் இழுத்து வந்துட்டுருக்கு. நீ அவங்கிட்ட நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் அப்பாவை தான் காட்டுறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அப்பாவுக்கு ஷாக் கொடுத்தாலும் அவர் எழுந்திருக்க மாட்டுறாரு. உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஹார்ட் பீட்டு சுத்தமாக நின்றுடுது. ஸோ இவரோட கதை முடிஞ்சிருச்சு, செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட முகத்தை மூட போனால் டக்குன்னு அவருக்கு உயிர் வந்துடுது. டாக்டரே ஒரு செகண்ட் இதை பார்த்துட்டு அரண்டு போயிடுறாங்க. எப்படா செத்து போனவன் உயிரோட வந்தான் அப்படிங்கிற மாதிரி. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி அந்த பேய் இந்த பக்கமும் அந்த பக்கமாக பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கு. அந்த லாக்கெட்டை நம்ம ஹீரோ கழுத்தில் போட விட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பிடிச்சி அப்படியே சவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அவள் கையில் இருக்கிற அந்த லாக்கெட்டு பறந்து போய் நம்ம ஹீரோ கழுத்தில் தானாக விழுந்துருது. அடுத்த செகண்டே நம்ம ஹீரோக்கு சுயநனவு வந்துடுது. பேயும் அவளை விட்டுருது. ஹீரோவும் ஹீரோயினியை பார்க்குறான். ஹீரோயினியுமே ஹீரோவை பார்த்தபடியே பார்த்தா ஆளுக்கு ஒரு பக்கமாக மயங்கி விழுந்துடுறாங்க. பட் நம்ம ஹீரோ மயங்கிட்டான், கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினி வந்து எப்படியாவது அயானை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையை தொடுறதுக்காக போகிறா. அப்போ அவங்க 2 பேருக்கும் நடுவில் கால்தோட அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. பேய் தான் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு போல. நம்ம ஹீரோயினி அதை பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பேய் வந்து மேலாப்பில் வந்து நின்றுட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினி தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. பேய் நம்ம ஹீரோயினி என்ன பண்ண போகுது எது பண்ண போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.